வணக்கம், வெல்கம் டு ஜிவி ஸ்பேஸ். இந்த வீடியோவில் நம்ம ஆரக்கிளில் இருக்கிற ஒரு சில இம்பார்ட்டன்ட் நியூமரிக் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து ரவுண்ட் ஃபங்க்ஷன். இது ஜென்ரலாக நம்ம மேக்ஸில் ஒரு டெசிமல் வேல்யூவை ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம் இல்லையா, அதே ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஆரக்கிளில் இருக்கிற ஃபங்க்ஷன் தான். ஸோ இந்த ஆரக்கிளில் இருக்கிற ரவுண்ட் ஃபங்க்ஷனுக்கு நம்ம ரெண்டு வேல்யூஸ் வந்து ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து நம்ம எந்த நம்பரை ரவுண்ட் பண்ண போகிறோமோ அந்த வேல்யூ. செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து எத்தனை டிஜிட்ஸ்க்கு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அந்த டீட்டெயில் வந்து செகண்ட் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிக்கிறலாம். அந்த செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து ஆப்ஷனல் தான். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இஃப் சப்போஸ் நம்ம 45.6 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம வந்து ரவுண்ட் ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டாக பாஸ் பண்ணோம் அப்படின்னா ஆரக்கிள் வந்து 46-ஐ நமக்கு அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணும். எப்படி அப்படின்னா, இப்போ இங்கே வந்து எந்த ஒரு டிஜிட்ஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. அப்போ இது வந்து ஹோல் நம்பராக தான் நமக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி வரணும். ஸோ எப்பவுமே பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற இந்த வேல்யூவை பார்ப்போம். ஸோ இது வந்து 4-ஐ விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த வேல்யூவோட 1-ஐ ஆட் பண்ணுவோம். ஸோ இது வந்து 4-ஐ விட அதிகமாக இருக்கிறதுனால இங்கே +1 ஆட் பண்ணுவோம், 46. ஸோ அதுதான் நமக்கு இங்கே அவுட்புட்டாக கிடைக்கும். செகண்ட் எக்ஸாம்பிள், இப்போ 45.623 கொடுக்குறோம். ஸோ என்ன வேல்யூவாக இருந்தாலும் நம்ம வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ மட்டும்தான் நம்ம பார்ப்போம். இது வந்து 4க்கு அதிகமாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் +1 ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த இன்புட் வேல்யூக்கும் நமக்கு 46 தான் கிடைக்கும். ஓகே, இஃப் சப்போஸ் நமக்கு வந்து செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து இங்கே 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற இந்த 2 டிஜிட்ஸை எடுத்துக்கிறோம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற இந்த 2 டிஜிட்டை எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த தேர்டு வேல்யூவை எடுத்து கம்பேர் பண்ணோம். ஸோ இந்த வேல்யூ வந்து 4-ஐ விட அதிகமாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் இதோட +1 ஆட் பண்ணணும். இப்போ நம்மளோட எக்ஸாம்பிளில் இது வந்து 4-ஐ விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ 4, 3, 2, 1, 0 இந்த வேல்யூஸ் இருந்தாலே இதை அப்படியே என்ன பண்ணிடும் அப்படின்னா ரிமூவ் பண்ணிடும். இப்போ நமக்கு அவுட்புட் வந்து 45.62 கிடைக்கும். இதே இது இப்போ இந்த கேஸில் பாருங்கள். ஸோ இங்கே வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 2 டிஜிட்ஸை எடுத்துக்குவோம். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற இந்த டிஜிட்டை நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து 4-ஐ விட அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வேல்யூவோட இந்த லாஸ்ட் டிஜிட்டோட நம்ம வந்து +1 ஆட் பண்ணணும். இப்போ 45.63 இதுதான் நமக்கு அவுட்புட்டாக ரிட்டர்ன் ஆகும். இதே இது நமக்கு இந்த செகண்ட் ஆர்குமெண்ட் வேல்யூ 0-ஆக வந்துச்சு அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஹோல் நம்பராக மாற்றி நமக்கு அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுவும் இந்த எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டுமே ஈக்குவலன்ட் தான். ஸோ இது என்ன பண்ணும், நார்மலாக வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு டிஜிட்டை பார்க்கும். ஸோ இது வந்து 4க்கு அதிகமாக இருக்கிறதுனால இங்கே +1 ஆட் ஆகி 46 வந்து நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதே இது நம்ம அந்த செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து நெகட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி ஒர்க் ஆகுங்கிறத இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நெகட்டிவ் வேல்யூ வந்து 1ன்னு இருக்குது. இப்போ 1 அப்படின்னா பாயிண்ட்டுக்கு இந்த சைடில் இருந்து ஒரே ஒரு டிஜிட் மட்டும் எடுத்துக்கிறோம். ஏன்னா இங்கே வந்து 1ன்னு தானே இருக்குது, அதனால் ஒரு டிஜிட். ஸோ ஒரு டிஜிட் அப்படின்னா இது வந்து நம்ம 10 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறணும். ஸோ 10. இப்போ இந்த 10ஓட நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஹாஃப். இப்போ அதாவது யூஸ்வலாக வந்து 0 to 4 இதை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ணுவோம், ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் எடுத்துக்கிறணும். ஸோ இங்கே வந்து 5-ஐ மட்டும்தான் எடுத்து கம்பேர் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து 4-ஐ விட அதிகமான வேல்யூவாக இருக்கிறதுனால என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 10 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை இதோட ஆட் பண்ணிக்கிறணும். அப்போ நமக்கு 50 அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் ஆகி வரும். அதாவது இந்த 5-ஐ ரிமூவ் பண்ணிடணும். இந்த 5-ஐ ரிமூவ் பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணோம்னா நமக்கு 50 அப்படின்ட்டு அவுட்புட் கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து -1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு டிஜிட்டை மட்டும் எடுத்துக்குவோம். இப்போ இந்த வேல்யூ வந்து நமக்கு 5க்கு மேலெலாம் கிடையாது. நமக்கு வந்து 0 to 4 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூவை அப்படியே வந்து நம்ம ரிமூவ் பண்ணாலே போதும். 3-ஐ மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ்னா அந்த 3 அப்படிங்கிற வேல்யூ மட்டும்தான் நமக்கு போகுது. இது வந்து 450 அப்படின்னு நமக்கு ரவுண்ட் ஆஃப் ஆகி அவுட்புட்டாக வரும். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து -2ன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற இந்த 2 டிஜிட்டை எடுத்துக்கிறணும்.
ஸோ 2 டிஜிட்னால நம்ம வந்து 100 அப்படின்னு எடுத்துக்கிறணும். ஸோ 100 அப்படிங்கிறதுனால நம்ம 0லேருந்து 49 வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறணும். அதாவது எப்பயுமே வந்து இந்த லிமிட் வந்து 5லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 10 அப்படிங்கிறதுனால ஸோ 5லேருந்து நம்ம எந்த நம்பர் வந்தாலும் இந்த 10 வந்து அதோட ஆட் பண்ணுவோம். இப்போ இங்கே 100 அப்படின்னு வந்ததுனால நம்ம 50லேருந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். இதே இது 3 டிஜிட்ஸாக இருந்துச்சுன்னா -3 இருந்துச்சுன்னா நம்ம 1000 அப்படின்னு எடுத்துக்கிறணும். அப்போ 500லேருந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். இப்போ இங்கே -2 அப்போ 100 அப்படின்னு எடுத்துக்கிறணும். ஸோ இது வந்து 55ன்னு வந்திருக்கு. ஸோ 55 அப்படிங்கிறது நமக்கு 50க்கு மேலே தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட 100 ஆட் பண்ணணும். இந்த வேல்யூவை ரிமூவ் பண்ணிடணும். 55ஐ கன்சிடர் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் இதில் 100 ஆட் பண்ணோம்னா நமக்கு 500 அவுட்புட்டாக வரும். ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து ட்ரங்கேட். ட்ரங்கேட்டுக்கு வந்து நம்ம 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து நம்மளோட இன்புட் வேல்யூ, செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து எவ்வளோ டிஜிட்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அந்த டீட்டெயில் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இப்போ இந்த கொரியில் நம்ம வந்து 2 வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கோம். அப்போது பாயிண்ட்டுக்கு அப்புறமா 2 டிஜிட்ஸை மட்டும் வச்சுக்கிறோம். ரிமைனிங் எத்தனை டிஜிட்ஸ் வந்தாலும் அதை வந்து ரிமூவ் பண்ணிடும். இப்போ அவுட்புட்டில் 25.46 வந்து நமக்கு கிடைக்கும். ரவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனில் தான் நம்ம வந்து ஆட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது இதெல்லாம் நம்ம பார்த்தோம். பட் இங்கே வந்து ஜஸ்ட்டு வந்து ரிமூவ் மட்டும்தான் பண்ணணும். இப்போ இங்கே 0ன்னு பாஸ் பண்ணியிருக்கா. இப்போ 0ன்னு பாஸ் பண்ணால் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற எல்லா டிஜிட்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஹோல் நம்பராக இந்த வேல்யூ மட்டும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இது வந்து நம்ம ட்ரங்கேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் ஜஸ்ட் இந்த வேல்யூ மட்டும் பாஸ் பண்ணதுக்கு ஈக்குவலண்ட். ஸோ இது வந்து இந்த செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட் வந்து பவர் ஃபங்க்ஷன். ஸோ பவர் ஃபங்க்ஷன் வந்து நம்ம இங்கே ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன வேல்யூவை பாஸ் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூவை இந்த செகண்டாக என்ன வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கோமோ அத்தனை தடவை அது மல்டிப்ளை பண்ணி கொடுக்கும். ஸோ 2 to the power of 4. ஸோ நமக்கு என்ன பண்ணுவோம், 2வை 4 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு வர ரிசல்ட் தான் நமக்கு அவுட்புட்டாக வரும். இதே இது இந்த பவர் ஃபங்க்ஷனில் நம்ம வந்து 2,3 அப்படின்னு பாஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 8ன்னு அவுட்புட் கிடைக்கும். ஏன்னா 2வை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். இதே 4,2ன்னு கொடுத்தோம்னா நமக்கு 4ஐ 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு அவுட்புட் வந்து 16 அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்சல்யூட். அப்சல்யூட்குரிய ஷார்ட் தான் ஏபிஎஸ். இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம பாஸ் பண்ணுற வேல்யூ வந்து நெகட்டிவ் வேல்யூவாக இருந்தது அப்படின்னா அதை பாசிட்டிவ் வேல்யூவாக ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். நம்ம என்ன வேல்யூ பாஸ் பண்ணாலும் அது வந்து நெகட்டிவ் வேல்யூவாக இருந்தது அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூவாக மாற்றி கொடுக்கும். பாசிட்டிவ் வேல்யூவாகவே கொடுத்தோம் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து ஜஸ்ட் அப்படியே ரிட்டர்ன் ஆயிரும். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் நான் வந்து பாசிட்டிவ் வேல்யூ 23 நான் பாஸ் பண்ணுறேன்னா எனக்கு அவுட்புட் வந்து இந்த நம்பர் அப்படியே தான் ரிட்டர்ன் ஆகும், 23 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து மாடுலஸ். ஸோ இந்த மாடுலஸ் வந்து நமக்கு தெரியும் இல்லையா, டிவைட் பண்ணிவிட்டு வர ரிமைண்டரை மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ 23ஐ நம்ம வந்து 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிமைண்டர் 3. அந்த ரிமைண்டர் தான் இது ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் சைன் ஃபங்க்ஷன். இந்த சைன் ஃபங்க்ஷன் வந்து நம்ம பாஸ் பண்ணுற வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூவா, நெகட்டிவ் வேல்யூவா, இல்லை 0 வேல்யூவா அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். ஸோ பாசிட்டிவ் வேல்யூவை நம்ம இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 1ன்னு ரிட்டர்ன் பண்ணும். நெகட்டிவ் வேல்யூவை இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா -1 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். இதே 0வாக இருந்துச்சுன்னா 0ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ சைன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஒரு நம்பர் பாசிட்டிவா, நெகட்டிவா, 0வா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து ஃப்ளோர் ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற அந்த டெசிமல் நம்பர் இருக்கு இல்லையா, அதாவது இதுக்குரிய நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் ஹோல் இன்டீஜர் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். அதாவது இப்போ வந்து 25.6 இருக்குது. இப்போ 25.6 இருக்குன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற ஹோல் நம்பர் எது, 25 தான். ஸோ அப்போ அந்த 25ஐ அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணும். இதே இது நம்ம நெகட்டிவில் பாஸ் பண்ணுறோம். இப்போ -25.6ன்னு ரிட்டர்ன் பண்ணுறோம்னா இப்போ நமக்கு நெகட்டிவில் -25.6 இருக்கும். இப்போ ஹோல் நம்பர் வந்து -26 இருக்கும், இங்கே -24 இருக்கும். அப்போ நமக்கு வந்து -26 தான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ அதனால் -26 நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து சீல் ஃபங்க்ஷன். சீல் ஃபங்க்ஷன் வந்து ஃப்ளோருக்குரிய ஆப்போசிட் ஃபங்க்ஷன். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு டெசிமல் வேல்யூ கொடுக்குறோமோ அதுக்கு அடுத்து இருக்கிற ஒரு ஹோல் நம்பரை கொடுக்கும். அதாவது நெக்ஸ்ட்டு ஹையஸ்ட் ஹோல் நம்பர்.
இப்போ வந்து 25.4 இருக்குது. இதுக்கு அடுத்து இருக்கிற இன்டீஜர் வேல்யூ எது? ஹோல் இன்டீஜர் வேல்யூ 26 தான். ஸோ அதை வந்து நமக்கு அவுட்புட்டாக இங்கே ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இதே இது -25.4 நம்ம வந்து இன்புட் வேல்யூவாக கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ -26, இதுக்கு அடுத்து இருக்கிற வேல்யூ -24. சீல் வந்து நெக்ஸ்ட்டு ஹையஸ்ட் வேல்யூ தான் கொடுக்கும். ஸோ -24 தானே ஹையஸ்ட் வேல்யூ. அப்போ இங்கே -24 வந்து நமக்கு அவுட்புட்டாக ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த ஃப்ளோருக்கும் சீலுக்கும் ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து கிரேட்டஸ்ட் ஃபங்க்ஷன். நம்ம கொடுக்குற செட் ஆஃப் வேல்யூஸில் எது வந்து இருக்கிறதுல ஹையஸ்ட் வேல்யூவோ அதை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதில் இருக்கிறதுல 57 தான் ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ அதை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லீஸ்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ நம்ம கொடுக்குற அந்த செட் ஆஃப் வேல்யூஸில் எது வந்து இருக்கிற ஸ்மாலஸ்ட் வேல்யூவோ அதை ரிட்டர்ன் பண்ணும். எந்த ஆர்டர்லனாலும் இருக்கலாம். ஸோ எது வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூவோ அதை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும்.